உம்மைதான் நம்பி வாழ்கின்றேன் ஏசையா, உம்மைதான் சார்ந்து வாழ்கின்றேன் ஏசையா. உலகமோ நிலை இல்லை, சாய்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ நிலை இல்லை, சாய்ந்து கொள்ள இடமில்லை. நித்திய கண்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே. உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு. எத்தனை பேர் கன்ஃபார்ம் பண்றீங்க? கர்த்தர் கூட இருக்கிறாரா? அப்பா கூட இருக்கிறாரா? கீழே இருக்கிறது வரைக்கும் அப்பான்னு கூப்பிடல. ஏன்னா அவன் ஃப்ரீயா இருந்தான். திரும்பி பார்க்கும்போது அப்பா இருக்கிறத உணர்ந்தான். ஆனா தலையில விறக வச்சுட்டு நடக்கும்போது அவனால திரும்ப முடியாது, அவனால தேட முடியாது. அதனால திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்றான். எனக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருக்கிறான். நைட்டு தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணதான் அவன் தூங்குவான்னு சொல்லி நாங்கள் லைட் ஆஃப் பண்ணுவோம். லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா நான் நைட்டு அவள் தூங்கினதுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணுறதுக்காக ரூமை விட்டு வெளியே வருவேன். அவள் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்ணு இப்படி கை வச்சு தொட்டு பார்ப்பான், கன்ஃபார்ம் பண்ணிக்குவா நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்பதை. அவள் அப்படி தேடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி படுத்துப்பான். இருட்டில் ஒன்றும் தெரியாது. அவள் தொட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவா, சரி அப்பா கூட தான் இருக்கிறாங்க, அப்பா பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ரைட் அப்படி சொல்லிட்டு அவள் படுத்து தூங்கிடுவான். இது மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். கர்த்தர் கூட இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, அதாவது போட் மூழ்க போவதை அறிந்து பேதுரு உட்பட ஜனங்கள் அலறினார்கள். ஆனா இயேசு கடல் மேல் நிற்பதை பார்த்ததும், ஆண்டவரே காற்றை அதட்டும் கடலை அதட்டும் என்று பேதுரு கேட்கவில்லை, நானும் கடல்ல இறங்கி வரேன். ஆமென். அவர் கூட இருந்தால் உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். ஆமென். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து முன் செல்லுங்க. பாருங்க, இந்த பாரம் தலை மேல சுமந்த காரியம், அது கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது வரைக்கும் அதுல ஒரு துண்டு விறகாகிலும் கீழே விழவில்லை. காரணம், தகப்பன் ஈசாக்கோடு கூட இருவரும் கூடி போனார்கள் என்று. இளம் பிராயத்துல, இந்த வயசுல உங்க மேல சில காரியங்களை, சில பொறுப்புகளை ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிறார். உங்க திராணிக்கு மிஞ்சினது போல நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஒன்றும் விழுந்து போக விட மாட்டா. கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைக்க விடுவா. போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பா. ஒன்றும் நஷ்டப்பட்டு போக விட மாட்டார். நீங்க ஆனா தொடர்ந்து முன் செல்லணும். தொடர்ந்து முன் செல்லணும்னா மீண்டும் மீண்டும் ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், என்ன? அவர் கூட இருக்கிறார். அவர் போய்விட மாட்டார், போய்விடுவார் என்று சொல்லவில்லை. நம்முடைய பலவீனம் இது, நம்முடைய பலவீனம். அப்பாவுடைய வார்த்தையை நம்ம நம்புறோம், நம்பவில்லை என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கிறோம். ஆனாலும் பல நேரத்தில் நம்ம பலவீனப்படுகிறோம் அல்லவா? அதனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கடினமா இருக்கும்போது அப்பான்னு கூப்பிடுங்க, எசப்பான்னு கூப்பிடுங்க. அவர் கூட இருப்பதை உறுதிப்படுத்துவார், உங்களை ஓட வைப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you Lord. உம்மை தான் நம்பி வாழ்கிறேன் ஆண்டவரே. Yes master, glory antanare mashekara. உம்மை தான் நம்பி வாழ்கின்றேன் இயேசையா.
உம்மைதான் சார்ந்து வாழ்கின்ற ஏசையா, உம்மைதான் நம்பி வாழ்கின்ற ஏசையா, உம்மைதான் சார்ந்து வாழ்கின்ற ஏசையா. உலகமோ நிலை இல்லை, சாய்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ நிலை இல்லை, சாய்ந்து கொள்ள. ரெண்டு கைகளை உயர்த்தி நித்திய கன்மாலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே. நித்திய கன்மலை, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே. சொல்லுங்க, உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை ஆமென் ஆண்டவரே, நம்பி இருக்கிறேன்ப்பா. இந்த ஓட்டத்தை தொடர பண்ணுகிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. சொல்லுங்க, உம்மைதான் நம்பி வாழ்கின்றே ஏசையா, உம்மைதான் சார்ந்து வாழ்கின்றே ஏசையா. உலகமோ இல்லை, சாய்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ கைகளை உயர்த்தி நித்திய கன்மாலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே. நித்திய கன்மலையே, எங்கள் கன்மலையே, எங்கள் மீட்பரே, எங்கள் கேடகமே, நாங்கள் நம்பும் தகப்பனே. உம்மை என்றும் நம்பியுள்ளே, வெட்கப்பட்டு போவதில்லை. என் தகப்பனே, என் மகனே இதோ இருக்கிறேன் என்று ஈசாக்கை பலப்படுத்தின திடப்படுத்தின ஆபிரகாமை போல எங்களை எப்பொழுதும் பலப்படுத்துகிறவர், எங்களோடு கூட இருப்பவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவர் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். நீர் உண்மை உள்ளவர், நீர் நித்திய கன்மலை. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. அவர் உண்மை உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். உலகம் ஒருவேளை உங்களை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி இருக்கலாம். கர்த்தர் நம்மை கைவிடாத கன்மலை, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறவர், அவர் கூட இருக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. Thank you Father. நன்றி தகப்பனே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. Thank you Holy Spirit.
நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆமென். Hallelujah. Love you Father. உம்மை உயர்த்துகிறோம். பொதுவாகவே நாம எல்லாருமே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில இன்னும் பாக்கெட்ல எவ்வளவு காசு மீதி இருக்குன்னு பார்ப்போம், அரிசி எவ்வளவு மீதி இருக்குன்னு பார்ப்போம், இன்னும் இருக்கா இல்ல இல்லையா, எவ்வளவு நாளுக்கு சமாளிக்க முடியும், இது எல்லாமே நம்ம தேடுவோம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள் என்ன. ஆனா ஒரு தேவ பிள்ளை, ஒரு வாக்குத்தத்த சந்ததி, ஆமென், தன்னிடத்தில் இருக்கிற இல்லாமையை குறித்தல்ல அவனுடைய கலக்கம். அவனுடைய கலக்கம் என்ன தெரியுமா? அப்பா கூட இருக்கிறாரா இல்லையா, ஆமென், ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையா. தகப்பன் கூட இருக்கிறத ஈசாக்கு கன்ஃபார்ம் பண்றான். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து முன் செல்வீங்க, பின்வாங்க மாட்டீங்க. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம் தகப்பன் பெரியவர். அப்பா கூட இருக்கிறார் என்பதை அறிந்ததும் அவன் மேல போறான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை நோக்கி நடக்கிறான். என் தகப்பனே இதோ இருக்கிறேன், என் மகனை இதோ இருக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கர்த்தர் கூட இருப்பது. இது நம்முடைய அவிசுவாசம் அல்ல, இது நாம் இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைவதற்கான வார்த்தை. ஆண்டவர் என்னை கைவிட்டார் மறந்தார் என்று சொல்வதல்ல, இது நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். பவுலை கொண்டு நிருபத்தில் எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லி எழுதியிருப்பார், விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்து கொள்ளுங்கள் என்று. நம்முடைய பலத்தையும் தெரியும், பலவீனத்தையும் தெரியும். நம்முடைய ஃபெய்த் எந்தெந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்தெந்த விஷயத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ சேர்த்துக்கொள். அவர் பவுலை கொண்டு சபைக்கு சேர்த்துக்கொள் என்று எழுதுவார் என்றால் அவர் எப்படிங்க கைவிடுவார்? அவர் எப்படிங்க விட்டு கொடுப்பார்? என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இந்த நாளில கூப்பிட்டு பாருங்கள். அவரை அப்பா என்று கூப்பிடுகிற அந்த ஸ்தானத்திலே பிள்ளைகளாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தளரும் போது, கலங்கும் போது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும் போது இந்த விஷயத்தை நீங்க மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன உறுதிப்படுத்திக் கொள்ளணும்? அவர் கூட இருக்கிறார் என்பதை. ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, தெய்வ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். அவர் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு உங்களுக்கு உண்டாகும். அந்த நம்பிக்கை போதும். இந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் தாவீது சொல்லுகிற, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்? மரண இருளின் பள்ளத்தாக்கே எனக்கு இல்லைன்னு தாவீது சொல்லல. சில நேரத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இருளின் மரண இருளின் பள்ளத்தாக்குல கண்ணு தெரியாது, பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் கர்த்தர் தன்னோடு இருப்பதை தாவீது எப்படி உறுதிப்படுத்திக் கொண்டான்? அவருடைய கோல் அவருடைய தடியும் தேற்றும். மெய்ப்பன் போகும்போது கோல் எடுத்து வச்சு வச்சு போவார். அந்த கோலின் சத்தம் போதும் ஆடுகள் அறிந்து கொள்ளும் மெய்ப்பன் கூட தான் இருக்கிறார், எங்கேயும் போகல. எஸ், அவருடைய வார்த்தை என்னும் கோலா, இந்த சத்தம், இந்த வார்த்தையின் சத்தம் உறுதிப்படுத்துகிறது. என்ன உறுதிப்படுத்துகிறது? அவர் வேற எங்கேயும் போகல, என் கூடவே தான் இருக்கிறார். தன்மேல், தன் தலையின் மேல் வைக்கப்பட்ட பாரத்தை தகப்பன் உடன் இருப்பதால் பெரிதா எண்ணவில்லை, அவன் சுமந்து கொண்டு சென்றான். பாரம் உன்னை அழுத்தும் போது கலங்காதே, அவர் உன்னோடு இருக்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டு தொடர்ந்து செல்லு. எல்லா பாரமும் என் தலையில தானே. சிலருடைய புலம்பல் இது, ஆமென். ஆனால் புலம்பல் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனப்பூர்வமாய் ஒருவரையும் சிறுமைப்படுத்த மாட்டார். அப்படி இருந்தும் சில சூழ்நிலைகளை தகப்பன் அனுமதிக்கிறார் என்றால், பர்பஸாய் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இதற்கு பின்பாக ஒன்று இருக்கிறது. அது எனக்கு தெரியாது, ஆனால் என் தகப்பனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்னொரு ஆச்சரியமான காரியம்,
அவன் சில காரியங்களை கேட்கிறான். யாரிடத்துல? தகப்பனிடத்துல. அப்பா விறகு இருக்குப்பா, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறான். இந்த கேள்விகளை கூட 2 வேலைக்காரர்கள் வந்தார்கள் அல்லவா, அவங்க கிட்ட கேட்கல. அவங்க மலையடி வாரத்தில் விட்டுட்டு தகப்பன் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான், அவர்களிடத்தில் கேட்கவில்லை. ஆமா இவர் எங்க கூட்டிட்டு போறாரு கேட்கல. ஆமா என்ன பிளான் இவர்களுக்குள்ள இருக்கு கேட்கல. தனக்குள்ள எழும்பின கேள்விகளை மற்றவர்களிடத்தில் கேட்காமல் தன் தகப்பனிடத்தில் மட்டுமே கேட்கிறான். ஏன் அவர்களிடத்துல கேட்காம தகப்பன்ட்ட மட்டும் கேட்கிறான்னு கேட்டா, ஈசாக்கிட்ட கேட்டா ஈசாக் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னுடைய கேள்விகளுக்கான பதில் என் அப்பா கிட்ட மட்டும்தான் உண்டு. என்னுடைய குமுறலுக்கான பதில், என்னுடைய கேள்விகளுக்கான பதில், எனக்கு வேண்டிய பதில் எங்க அப்பா கிட்ட மட்டும்தான் உண்டு. இன்னும் அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம், ஆனா எனக்கு புரியணும்னா எங்க அப்பா தான் பேசணும். சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை அல்லது 1 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை பேசும். ஆனா பேசுறது மற்றவங்களுக்கு புரியாது. தாய்க்கு புரியும், தகப்பனுக்கு புரியும். அதே போல பிள்ளைங்களுக்கும் புரிகிற லாங்குவேஜ்ல அந்த பெற்றோரும் பேசுவார்கள். அவர் யோனா கிட்டையும் பேசினார். யோனாவை விழுங்கும்படிக்கு மீனுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீன் கிட்டையும் பேசினார். அந்த ஆமணக்கு செடி அழித்து போட அந்த வெட்டுக்கிளி சின்ன புழு கிட்டையும் பேசினார். யோனா கிட்ட பேசுவதை போல மீன் கிட்ட பேசியிருந்தா, மீனிடத்தில் பேசுவது போல வெட்டுக்கிளி கிட்ட பேசியிருந்தா அந்த கிளிக்கு, அந்த புழுவுக்கு, அந்த பூச்சிக்கு புரிஞ்சிருக்காது. யோனா கிட்ட எப்படி பேசினா யோனாக்கு புரியுமோ அப்படி பேசினார், அந்த லாங்குவேஜ்ல பேசினார். மீனிடத்தில் எப்படி பேசினா அந்த மீனுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல பேசினார். அந்த பூச்சி கிட்ட, அந்த புழு கிட்ட எப்படி பேசினா அந்த புழுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல அப்படி பேசினார். என் கிட்ட எப்படி பேசினா எனக்கு புரியும்னு என் அப்பாக்கு தெரியும், என் தகப்பனுக்கு தெரியும். உங்களிடத்தில் எப்படி பேசினா உங்களுக்கு புரியும் அவருக்கு தெரியும். ஆமென். கேட்கிற எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் பதில் உண்டு. உனக்கான பதிலை உன் தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். பாரத்தோடு நடந்த பாதையில் பாரம் நீக்கி உன்னை திரும்ப நடத்தி கொண்டு வருவார். ஈசாக்கு அப்பான்னு கூப்பிட்டான் அல்லவா, மகனே இதோ இருக்கிறேன் என்று சொல்லி அவனோடு கூட நடந்து போனார். நாமே நடக்கும் போது அவன் தலையில் பாரம் இருந்தது உண்மைதான். ஆனால் ஒரு குறித்த இடம் வந்த போது அவன் தலையில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டு மீண்டும் அதே பாதையில பாரம் இல்லாமல் திரும்ப நடத்தி கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு நீங்கள் சஞ்சரித்த பாதையில கண்ணீரை மாற்றி, வேதனையை நீக்கி, பாரத்தை நீக்கி என் தகப்பன் உங்களை திரும்ப நடத்தி கொண்டு வரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள்.